அந்த நல்ல டாக்டர்கிட்ட 4 காரியம் சொல்ல போகிறேன். இ மஸ்ட் ஹவ் எஃபிஷியன்சி, அவருக்குள்ளே திறமை தேவை. 2வது கம்பேஷன், பரிவு தேவை. 3வது அன்பாளே அவருடைய பேச்சிலே ஒரு இரக்கம் தேவை. அன்பாளே எல்லாவற்றுக்கும் மேலாக இ மஸ்ட் பி ஃப்ரெண்ட்லி டு த பேஷண்ட், வியாதியோடு கூட அந்த ஒரு நெருக்கம் தேவை. அதனால் நான் இந்த காலத்து ரொம்ப கஷ்டம் அது, ஆனால் கொரோனா, ஆனால் இ மஸ்ட் பி ஃப்ரெண்ட்லி டு த பேஷண்ட். நண்பர்களே, அவர் பேசும்போதே வியாதி மாறிவிடுகிறது. சில பேசுனா வியாதி அதிகமாகிடுது. ஆனால் அதாவது உலக பிரகாரமான ஒரு மருத்துவருக்கு மே பி எ குட் டாக்டர், பட் இட் ஷுட் பி எ குட் எஃபிஷியன்ட் டாக்டர். அன்பாளே திறமையுள்ள டாக்டராக, கம்பேஷன், அது மட்டுமல்ல அன்பாளே கிரேஷியஸ், இரக்கமுள்ள, பரிவுள்ள, பாசமுள்ள, அன்புள்ள ஒரு மருத்துவராக இருந்தால் தான் அன்பாளே அவர் மருந்தால் சுகமாகிறார் இல்லையோ, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய பேச்சினாலே, அவருடைய பரிவினாலே, அவருடைய பார்வையாலே அந்த வியாதி உள்ளவன் சுகமாகிறான். இது உண்மை. நாளிலே அன்பு ஊழியர்களே, ஒரு 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நல்ல மேய்ப்பராக இருக்க வேண்டுமானால் நம்பர் 1 லவ் த லார்ட், ஆண்டவர் நேசியுங்கள். 2வது லவ் த பீப்புள். 3வது அன்பான தேவப்பிள்ளையே, அன்பான ஊழியர்களே, அட்ராக்ட் த பீப்புள், அவர்களை உங்கள் அன்பினால், வார்த்தையினால் கவர்ந்து கொள்ளுங்கள். 4வது திறமை உள்ள ஊழியர்களாக இருங்கள். 5வது உண்மை உள்ள ஊழியர்களாக இருங்கள். திரும்ப சொல்கிறேன், திறமையும் அவசியம், உண்மையும் அவசியம். அன்பு ஊழியர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு திறமை இருக்கிறது, ஆனால் உண்மை இல்லை. தேவன் சொல்லுகிறார் உண்மை அவசியம், எஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ சின்சியாரிட்டி. கடைசியாக சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டு சொல்கிறார் இந்த மந்தை கிறிஸ்துவின் சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டு சொல்கிற அன்பான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த மந்தைக்கு மெய்ப்பராக நாம் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, கவனமில்லாவிட்டால் சத்துருக்கள், உலகம், அன்பானவர்களே துருபதேசங்கள் நம்முடைய ஜனங்களை இன்றைக்கு திசை திருப்பிவிடும். நான் சொல்ல விரும்புகிற நல்ல கருத்துக்களை நல்லா கேளுங்கள். இன்றைக்கு சத்ரு சபையை தாக்க, அழிக்க பல வகைகளில் அவன் பிரயாசப்படுகிறான். என் அன்பு ஊழியர்களே, நல்ல தலைமைத்துவம், யூ மஸ்ட் பி நாட் ஒன்லி எ குட் பாஸ்டர், யூ மஸ்ட் பி எ குட் லீடர். நல்ல ஒரு தலைமைத்துவத்துகளே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீங்களே நல்ல ஒரு தலைவராய் மாற விரும்புங்கள். எனவே சொல்லிக்கொண்டே போகலாம். திருமறை சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பு என்னவென்றால் திருமறை சொல்லுகிறது, யோவான் 10:16 சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, ஒரு திருப்தி வேண்டாம். இந்த ஜனங்கள் போதும், இந்த ஆத்துமாக்கள் போதும். யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. எனவே இந்த